அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைவ் டெஸ்ட் உங்களுக்கு கமிங் வீக்லேருந்தே நான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் நீங்கள் படிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கி அதை கிளியராக படித்து முடிச்சுட்டு அந்த லைவ் டெஸ்ட் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரங்கள் ஒதுக்கிட்டு அடுத்த வாரம் பார்த்தோன்னா அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட்டை நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த வாரம் லைவ் டெஸ்ட் வச்சுட்டே இருந்தோம்னா நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிக்க முடியாது. ஓகேங்களா? மொத்தம் 30 நாட்கள் இருக்குது. அப்போ 15 நாள் நீங்கள் என்னெல்லாம் படித்து அந்த லைவ் டெஸ்ட்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 15 நாள், அதாவது இந்த வாரமும், அதாவது கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு அந்த வாரம் அப் டு த சண்டே வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கு அடுத்த மண்டேலேருந்து லைவ் டெஸ்ட் எழுதுவீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? வரக்கூடிய மண்டேலேருந்து இல்லாமல் அடுத்த மண்டேலேருந்து நீங்கள் லைவ் டெஸ்ட்டு நீங்கள் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அப்போ வர மண்டேல டு சண்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 7 நாள் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. அடுத்த வாரமும் படிக்க தான் போகிறீங்க. ஆனால் படிச்சுக்கிட்டே அந்த டேட்டு படி லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதான் பிளான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ இந்த லைவ் டெஸ்ட்டோடைய டேட்டு என்னென்ன பாடங்கள் நீங்கள் பார்த்தனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ பாருங்கள், மார்ச் 23 டு 29. ஸோ இதில் தான் லைவ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ 15 நாள் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக 15 நாள் முடியும் போது அந்த 30 நாள் பிளானில் பாதிக்கு பாதி, சரி பாதியை நான் அப்படியே பிரிச்சுருக்கேன். பாதிக்கு பாதி அப்படியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கிளியரா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், லைவ் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். உங்களுக்கு மொத்தம் 3 டைமு, அதாவது மார்னிங் 5 மணி, ஈவினிங் 6 மணி, நைட்டு 9 மணி. இந்த 3 டைமில் தான் லைவ் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் லைவாக அட்டெண்ட் பண்ண முடியலனாலும் ஆஃப்லைனில் கூட நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த 3 டைமிங்கில் தான் நடக்கும். ஓகேங்களா? எவரி இயர்லி மார்னிங் 5 o'clock பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் நடக்கும். தமிழ் லைவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி மார்னிங் 5 மணிக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும். எப்போது? அடுத்த வாரத்திலிருந்து. கம்மிங் வீக் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்க போகிறீங்க. அடுத்த வாரத்திலிருந்து டெய்லி இயர்லி மார்னிங் 5 o'clock. ஓவரால் தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது யூனிட் 1 ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 25 கேள்வியோ ஒரு 30 கேள்வியோ உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். அதில் புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். 25 கேள்வினாலும் நல்ல டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழில் நிறைய விஷயங்கள் நீங்கள் புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு வரதும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா புதுசாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். லைவ் டெஸ்ட்டோடைய கான்செப்டே என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை லைவ் டெஸ்ட்டாகவும் அட்டெண்ட் பண்ணலாம். தெரியாத விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கலாம். அதான் அந்த லைவ் டெஸ்ட்டோடைய ஒரு நமக்கு பயனுள்ள ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பயன்படுத்திக்கிட்டவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதோட பிக்சர் நான் பிடிஎஃப் பார்த்தோன்னா நான் குரூப்பில் அனுப்புகிறேன். ஓகேங்களா? கிஷோபா அகாடமி டெலகிராம் சேனல் அனுப்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிங்க. அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், மார்ச் 23 மண்டே தமிழ் லைவ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், 6 மணிக்கு அன்றைக்கி லைவ் டெஸ்ட்டு கிடையாது. நைட்டு 9 மணிக்கு இந்திய அரசியலமைப்பினுடைய அறிமுகம், அவசியம் மற்றும் உருவாக்கம். ஸோ இதோடைய லைவ் டெஸ்ட் பார்த்து நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம கிஷோபா அகாடமி யூடியூப் சேனலில் போய்ட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டெலகிராம்லேயும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மகாராஜா பாலிட்டி வீடியோ பிளேலிஸ்ட்டு, அதாவது நீங்கள் படிக்கிறதுக்காக அந்த பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ட வீடியோ. ஓகேங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய அறிமுகம், அவசியம் மற்றும் உருவாக்கம், இது வினிதா மேடம் நடத்தி போட்டிருப்பாங்க இந்த ஹெட்டிங்கு. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும். நான் க்ரியேட் பண்ணிட்டேன். மகாராஜானே ஹெட்டிங் கொடுத்து வச்சுருப்பேன். மகாராஜா பாலிட்டில் அப்படின்னு நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோவே அதான் இருக்கும். இந்திய அரசியலமைப்புடைய அறிமுகம், அவசியம் மற்றும் உருவாக்கம். அப்போ அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா படிச்சுட்டு இந்த லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் தான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் முழுமையாக அந்த லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், மார்ச் 24 காலையில் தமிழ் லைவ் டெஸ்ட் இருக்கும். ஈவினிங் கிடையாது. நைட்டு 9 மணிக்கு மட்டும் இருக்குது. 6 மணிக்கு கிடையாது. 2 நாள் 6 மணிக்கு கிடையாது. நைட்டு பகலில் மட்டும்தான். ஓகேங்களா? 7 மார்னிங் மட்டும்தான். இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள் நைட்டு 9 மணிக்கு. அதுக்கும் வீடியோஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வினிதா மேடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து மார்ச் 25 தமிழ் லைவ் டெஸ்ட், இந்திய அரசியலமைப்பினுடைய மூல ஆதாரங்கள். ஓகேங்களா? இது பார்த்தோன்னா ஈவினிங் 6 o'clock பார்த்தோன்னா உங்களுக்கு பாலிட்டியும், நைட்டு 9 மணிக்கு பார்த்தோன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அந்த பாடத்தை மோகன் சார் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோவாக போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பாட்டாக பிரித்து பூலித்தேவரை பற்றியும், கட்டபொம்மனை பற்றியும், வேலுநாச்சியரை பற்றியும், தீரன் சின்னமலை பற்றியும் வரிசையாக போட்டிருப்பாங்க. அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டெலகிராமில் நான் அனுப்பியிருக்கேன். பிளேலிஸ்ட்லையும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மகாராஜா ஐஎன்எம் வீடியோஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், புதன்கிழமை முடிஞ்சிங்களா? அடுத்து வியாழக்கிழமை பாருங்கள், எப்பயும் போல் மார்னிங் தமிழ் லைவ் டெஸ்ட்டு.
தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும், யூனிட் 6 ரிலேட்டடாக. அப்புறம் நைட் 9 மணிக்கு முகவுரை. அப்புறம் ஃப்ரைடே வந்து பார்த்தோன்னா தமிழ் லைவ் டெஸ்ட் எப்பவும் போல். அப்புறம் குடியுரிமை, இந்திய பொருளாதாரம் நைட் 9 மணிக்கு. ஸோ அப்போ பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் வந்து நான் இந்த வாரமே இதெல்லாம் வச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாமே இந்திய பொருளாதாரமும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடர்கால கிளர்ச்சிகளும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அதனால தான் ஓகேங்களா. பாருங்கள், ஒரு பாலிட்டி பாடம் 5 பாலிட்டி பாடம் முடிச்சிடுவோம், ஒரு எக்கனாமிக்ஸ் பாடம் முடிச்சிடுவோம், ஒரு ஐஎன்எம் பாடம் முடிச்சிடுவோம், ஒரு ஹிஸ்ட்ரி பாடம் முடிச்சிடுவோம். அப்போ மொதல் 15 நாள் நம்ம பிளான் பண்ணபடி பாதிக்கு பாதி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அடுத்த 15 நாள் அதே மாதிரி வரும் உங்களுக்கு. அடுத்த 5 பாலிட்டி வீடியோ, ஒரு ஐஎன்எம் வீடியோ, ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ, ஒரு எக்கனாமிக்ஸ் வீடியோ, ஒரு யூனிட் 6 வீடியோ. அப்போ பாருங்களேன், பக்காவாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா அழகாக முடிக்கலாம். மேக்ஸ்லையும் பார்த்தோன்னா ஒரே ஒரு டாபிக் தான் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், சாட்டர்டே பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் நைட் 9 மணிக்கு வந்து டைம் ஒன்று ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் நம்ம லைவ் டெஸ்ட்டாக கொடுப்போம் நம்ம. ஓகே, அடுத்து சண்டே வந்து பார்த்தோன்னா தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அந்த யூனிட் 1 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்னிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ராஜி சார் வந்து அனலைஸ் பண்ணி வீடியோவாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தோன்னா அந்த மேக்ஸ் டாப் 500 சம்ஸ் வந்து நம்ம பார்ட் 1 to 10 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இந்த மந்த்லி பிளானில். அதில் 1 to 5, ஏன்னா மொதல் 15 நாள் தானே, அப்போ பாதிக்கு பாதி, அப்போ 1 to 5 மொத்தம் 25 சம்மு தான் இருக்கும். 1 to 5னா இந்த ஒரு வீடியோக்கு 5 சம்மு, அப்போ டோட்டலாக 25 சம்மு தான். அப்போ அந்த 5 வீடியோ பதிவு மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த 5 வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய சம்மு, அந்த மாடல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற சம்மு உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொடுப்பேன். சேம் மாடல் லைவ் டெஸ்ட்னு கொடுத்துருப்பேன் பாருங்கள், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓரல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தா நைட் 9 மணிக்கு. நான் வந்து ஓப்பனாக உங்கள்கிட்ட ஓவரால் எல்லாமே, அதாவது இந்த மந்த்லியில் இந்த நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த லைவ் டெஸ்ட் சம்மந்தமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 நாள் லைவ் டெஸ்ட் எழுதுவீங்களா, 5 நாள் 6 நாள், அதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே சிந்து சமவெளி, குடியுரிமை, பொருளாதாரம் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ஓரல் ரிவிஷன் டெஸ்ட், நான் வாய்ஸ்லேயே வந்து கொஸ்டின் கேட்பேன். இது எல்லாமே நான் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். இந்த கடைசி நாள் மட்டும் மேக்ஸிமம் நான் தான் இருப்பேன், தமிழ் தவிர்த்து. மீதி இருக்கக்கூடிய மேக்ஸுக்கும் சரி, ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ், ஓரல் ரிவிஷன் டெஸ்ட்டு, அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஜென்ரலாக டவுட் இருந்துச்சுன்னா இது எல்லாமே லைவாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அந்த கடைசி நாள் மட்டும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பார்த்து உங்களோட இடத்துலேருந்து யோசிச்சு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இனிஷியலாக இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரி, பக்காவாக இதை வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது பார்த்து எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகிடக்கூடாது, எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து வந்து இதை வந்து நம்பிக்கையாக இதை ஃபாலோ பண்ணி 1 month நீங்கள் கடந்து வந்துக்கிட்டீங்கனாலே அடுத்த மந்த் நீங்கள் விட மாட்டீங்க. அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் மெனக்கிடுறதுக்கான காரணம். அந்த ஃபஸ்ட் மந்த் மட்டும் உங்களை நகர்த்தி கூப்பிட்டு வந்துட்டுனா செகண்ட் மந்த் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவை பிடிச்சிட்டு வந்துடுவீங்க. அதுக்காக தான் ஒன்று பார்த்து டைம் எடுத்து எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும், இப்படி பண்ணால் வந்து பசங்க வந்து கஷ்டப்படுவாங்களோ, இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக முடிப்பாங்க அப்படின்னால தான் பார்த்து பண்ணுறோம். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்க. ஓகேங்களா. இந்த லைவ் டெஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸ், இந்த இமேஜ் வந்து பார்த்தா நான் வந்து டெலகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஆர்டர் படி இந்த லைவ் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே மொதல் 15 நாள் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எதெல்லாம் படிக்கலாம், எதை ஃபஸ்ட்டு படிக்கலாம், எதை செகண்ட் படிக்கலாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் எல்லாத்துக்குமான ப்ளேலிஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். தமிழுக்கும் வந்து பார்த்தோன்னா யூனிட் 1 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட் வைஸ் இருக்கக்கூடிய வீடியோஸும் நான் வந்து ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ராஜி சார் அது இல்லாமல் ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி ஈவினிங் கொடுப்பாங்க, எப்படி யூனிட் 1 வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதன்படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சுடுங்க. அடுத்த வாரத்துலேருந்து லைவ் டெஸ்ட் எழுதுங்க. எவ்வளோ முடிச்சிங்க அந்த லைவ் டெஸ்ட் எழுதுங்க. அந்த லைவ் டெஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம், கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதோட பலன் வந்து நீங்களே வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பதிவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். கிளியராக புரிஞ்சுங்களா. ஓகே, வேறு ஏதாவது தகவல்னால் அடுத்த வீடியோ பதிவில் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.